பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸில் எல்லோரும் நல்லா இருக்கணும். நானும் காட்ஸ் கிரேஸில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நித்திய ஜீவன். அதில் ஃபஸ்ட்டு வசனம் என்னன்னு பார்க்க போயிடலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே பாருங்களேன், இப்போது நம்மளே எடுத்துப்போமே, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏதோ ஒருத்தங்க நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று நம்ம கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் நீ உன் பையனை கொஞ்சம் பணயமாக வைக்கணும், அப்படின்னா நான் இதுலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஓகே பரவாயில்ல, நீங்கள் தப்பிச்சா போதும், என் பையன் மாட்டிக்கிட்டால் போதும்னு விடுவோமா? விடவே மாட்டோம். எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம பிள்ளைங்களை சேஃபாக வெளியே கொண்டு வந்துடணும்னு தான் நினைப்போம். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்தால் ஓகே, ஆனால் என் பிள்ளைங்களை அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். நல்ல எண்ணம் உள்ளவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. மற்றவங்க கெடுதல் நினைக்கிறவங்க கூட தம் பிள்ளைங்களுக்கு கெட்டது நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பிள்ளைங்க நல்லா வாழணும், நல்லா பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை யாருக்கு வந்தாலும், அதாவது தனக்கு வந்தாலும் மற்றவங்களுக்கு வந்தாலும் தம் பிள்ளைகளை சேஃபாக மாட்டி விடாத மாதிரி தான் எல்லாமே நடந்துப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம பிசாசுக்கிட்ட ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம், கண்ட்ரோல் ஃபுல்லாக பிசாசுக்கிட்ட போயிட்டு அப்படிங்கும்போது என்ன பண்ணார் கர்த்தர்? வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரே குமாரனை என்ன பண்ணார்? நமக்காக பூமிக்கு அனுப்பி வச்சார். ஸோ அவங்க அப்படியே அந்த குமாரனை விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். இதை விட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமாங்க? இதை விட ஒரு மனுஷன் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதுக்கு மேலே அவன் என்னப்பா செய்ய முடியும்? டு த பெஸ்ட் அவன் செஞ்சிட்டான், டு த மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ண முடியுங்கிற மாதிரி தனக்கு யாருமே பையனையோ பொண்ணையோ பணையம் வச்சு தன்னோட பிள்ளைகளை பணையம் வச்சு எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உன் மேலே வச்சுருக்க அன்பை எப்படி காட்டுறாரு பாருங்க. நம்ம மேலே வச்சுருக்க அன்பை காட்டுறதுக்கு வேறு வழியே இல்லாமல் பையனையே பழியை கொடுத்து நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு. இதுக்கு மேலே அவருக்கு காட்டுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சுருக்காருங்க. கர்த்தர் நல்லவர். கிரேட், தி கிரேட் அப்படின்னு, கர்த்தர் த கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், அதுக்கு பதில் தான் என்ன சொல்கிறாரு? அப்பங்கிறாரு. அப்பத்தை நம்ம சாப்பிட்டோன்னா அது அவர் சரீரத்தை பிக்கிறதுக்கு, அதாவது லிட்ரலாக இது என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் அன்னைக்கு பூமியில் அவரோட உடம்பு ஃபுல்லாக அட்டின்னு அடித்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக செதஞ்சு புண்ணாகி அவ்வளவு நொறுக்கப்பட்டு ரத்தமாக சிந்தி அப்படி கஷ்டப்பட்டு கடைசியாக இறந்து போனார். அப்புறமா உயிர் தந்தார். ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க? என் மாம்சத்தை புசித்து அந்த அப்பத்தை அதுக்கு ஈக்குவலாக இப்போ என்னன்னா அப்பம், அந்த அப்பத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு மீன்ஸ் அந்த அன்றைக்கி கொடுப்பாங்கல்ல இந்த ரசம், திராட்சை ரசம், அதை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். சரி, ஓகே. மூணாவது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். கிரியை என்ன மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா, உலகத்தில் வாழ்கிறதுக்காக, அதாவது நமக்கு தெரியும் நித்திய ஜீவன்கிறது இந்த லைஃபுக்கு அப்புறம் இன்னொரு லைஃப் இருக்குது. உலகத்தில் வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு லைஃப் இருக்குது. நம்ம செய்கிற கிரியையெல்லாம் இந்த உலகத்தார்க்காகவோ உலக பிரகாரமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி உலகத்தார்க்காகவோ உலக பிரகாரமாகவோ இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எது வரைக்கும் தான்? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான். நம்ம செத்ததுக்கு அப்புறமா அதோட வேல்யூ நம்மளோடையே புதைஞ்சு போயிடும். நித்திய ஜீவன் வரைக்கும் உதவணும், நித்திய ஜீவன் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்?
கிரியை நடப்பிக்கணும். அப்படின்னா என்ன? கர்த்தர் சொன்ன பாலிசிஸை ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே என்ன ஏதுன்னு கேட்காம ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி கிரியை செய்கிறோம். உலகத்தாருக்கு சுத்தமாக அது பிடிக்கல, நம்ம கூட உள்ளவங்களுக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. பிடிச்சா பிடிக்காட்டி போகாது, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. கர்த்தருக்கு ஓகேயா, கர்த்தர் சொல்லியிருக்காரா, கண்ணை மூடிட்டு செய்யணும், அவ்வளோதான். அப்படி நம்ம செய்யும்போது, அந்த மாதிரி கிரியை நம்ம செய்யும்போது நித்திய ஜீவன் நமக்கு என்னாகும்? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். ஸோ அது அப்போவும் வேலிடாக இருக்கணும். இப்போ மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும் இல்லை, அப்போவும் வேலிடாக இருக்கிற மாதிரியான கிரியை என்ன பண்ணுங்கள்? செய்யணும். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேயா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் முடிஞ்சது. நாளைக்கு வேறு ஒரு டாபிக் கூட பார்க்குறேன். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், டெய்லி ஒரு வசனத்தை மெமரைஸ் பண்ணுங்கள். கொடுத்துருக்க டேஸை யூஸ்ஃபுல்லாக கழிங்க. எப்போனாலும் கர்த்தர் வருவார். தூங்கிட்டு இருக்காதீங்க, விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அவர் என்ன நோக்கத்துக்காக நம்மளை கூப்பிட்டாரோ அதை அடையாமல் விடாதீங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழாமல் விட்டுறாதீங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தரை விட்டால் பிடிச்சிக்கோங்க. அவர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் விட்டவே கூடாது. அவருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுங்கள். வேறு வழியே இல்லைப்பா, இவன் எனக்காக இவ்வளோ செய்கிறான், இவனுக்கு நான் செஞ்சே தீரணும், அதை வச்சு அவர் செய்ய போகிறது கிடையாது. பட் ஸ்டில் இவ்வளோ செஞ்சு நான் அவனுக்கு ஒரு டைம் வச்சுருக்கேன், அவ்வளோ டைம்லாம் கிடையாது. அவனுக்கு நான் சீக்கிரமாக செய்ய போகிறேன்னு அவர் மனசே மாற்றுற அளவுக்கு நம்ம கர்த்தருக்காக என்னெல்லாமோ பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.